இன்றைக்கும் இந்த நாளில் உங்களை பார்க்கிறது சந்தோஷம். கர்த்தர் நல்லவர். உங்களுக்காக பெரிய காரியங்களை செய்கிறவராக இருக்கிறார். பெரிய காரியங்களை செய்கிற தேவனுடைய வார்த்தையை உங்களுக்குள்ளே வச்சிருக்கிறார். அதை நீங்கள் பிடித்து கொள்ளும் பொழுது, அதன் மேலே நம்பிக்கை வைக்கும் பொழுது, நீங்கள் நினையாத, உங்களால் யோசித்து பார்க்க முடியாத காரியங்களை தேவன் இன்றைக்கு செய்வார். இன்றைக்கும் அப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தின் நாளாக இருக்குது. அதற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். யோவான் 21 அதிகாரம் 25வது வசனத்தில் படிக்கிறோம். இயேசு செய்த வேறு அநேக காரியங்களும் உண்டு. அவைகளை ஒவ்வொன்றாக எழுதினால் எழுதப்படும் புஸ்தகங்கள் உலகம் கொள்ளாதென்று எண்ணுகிறேன். ஆமேன். இந்த உலகத்தில் எந்த ஒரு மனுஷனும் ஒரு 100 வருஷம் வாழ்ந்தாலும் கூட தாக்கத்தை ஏற்படுத்த முடியாத காரியங்களை இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்த கொஞ்ச நாட்கள்லேயே செய்தார். முழு உலகத்திற்குமே அவருடைய தாக்கம் ஏற்பட்டது. இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்களில் அநேக காரியங்களை செய்தார். அநேக நன்மையான காரியங்களை செய்தார். அவைகள் எல்லாவற்றையும் ரெக்கார்ட் பண்ண முடியல, எழுத முடியலன்னு சொல்லி யோவான் சொல்கிறார். அப்படி எழுதியிருந்தா அந்த புஸ்தகங்களை இந்த உலகத்தில் ஸ்டோர் பண்ணவே முடியாது. அவ்வளோ அதிகமான காரியங்களை ஆண்டவர் செய்திருக்கிறார், இயேசு செய்திருக்கிறார். அவைகள் எல்லாவற்றையும் ரெக்கார்ட் செய்ய முடியல. ஆனால் ஒரு சில காரியங்களை நமக்காக எழுதியிருக்கிறார்கள். இன்றைக்கும் இயேசு உங்களுக்கு சொல்லுகிற காரியம் அதுதான். அவர் இன்னும் அநேக காரியங்களை உங்களுக்காக செய்யவிருக்கிறார். ஒருவேளை நம்ம பைபிளில் படிக்கும் பொழுது அதில் என்னென்னலாம் சொல்லப்பட்டிருக்கோ அதெல்லாம் தான் இயேசு செய்திருக்கிறார், செய்வார் அப்படின்ற ஒரு விதமான எண்ணம் நம்மளுக்குள்ளே இருக்கலாம். ஆனால் இந்த வசனத்தை படிக்கும் பொழுது நம்மளால யோசிக்க முடியாத, எண்ண முடியாத, இமேஜின் பண்ண முடியாத பல காரியங்களை இயேசு செய்திருக்கிறார். அந்த இயேசு இன்றைக்கும் செய்து கொண்டே இருக்கிறார் அப்படின்றது தான் நம்ம தெரிந்து கொள்கிறோம். ஒருவேளை உங்களுக்கு தேவையான அற்புதங்களும் உங்களுக்கு தேவையான காரியங்களும் பைபிளில் இடம்பெறலைனாலும் பரவாயில்ல, இயேசு கிறிஸ்து உங்களுக்காக இன்றைக்கும் செய்ய வல்லவராக இருக்கிறார். அவர் ஜீவன் உள்ளவர். ஆகவே அவருடைய வார்த்தையும் ஜீவனுள்ள வார்த்தையாக இருக்கிறது. டு நாட் ரைட் him ஆஃப். அவ்வளோதான், இனி நமக்கு எதுவுமே நடக்காது அப்படின்னு சொல்லி ஒரு நாளும் முடிவு செஞ்சிடாதீங்க. ஒரு நாளும் எண்ணி விடாதீர்கள். எந்த காரியம் முடியாது, நடக்காதுன்னு நினைக்கிறீங்களோ அவைகள் எல்லாவற்றையும் செய்ய இயேசுவால் கூடும். இட் இஸ் நாட் ஓவர் yet. இன்னும் எந்த காரியமும் உங்கள் வாழ்க்கையில் முடிந்து போகவில்லை. எக்ஸ்பெக்ட் கிரேட்டர் திங்ஸ், எக்ஸ்பெக்ட் நியூவர் திங்ஸ் அண்ட் எக்ஸ்பெக்ட் வண்டர் திங்ஸ் இன் யுவர் லைஃப்ஸ். இன்றைக்கும் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை எதிர்பாருங்க, புதிய காரியங்களை எதிர்பாருங்க, அதிசயமான காரியங்களை எதிர்பாருங்கள். இயேசு எல்லாவற்றையும் செய்ய வல்லவராக இருக்கிறார். இன்றும் இயேசு அற்புதங்களை செய்கிறவர். இன்றைக்கும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நிறைந்த நாளாக இருக்குது. அதற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள்.